அந்த பாட்டு வந்து சீரியல் பாட்டு. சீரியல் பாட்டுக்கு வந்து எந்த அளவான ஒரு ரீச் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் இட் பிகேம் அ வெரி பிக் ஹிட். நெறைய டைம்ஸ் ஈவென்ட்ஸ் போம்போது ஆடியன்ஸ்ல இருந்து நெறைய பேர் அந்த பாட்டு பாடுங்க. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வின் மொத்த அர்த்தம் தருவேன். வேலாயுதம்ங்கிற படத்துலயும் எனக்கு ஒரு பாட்டு வந்து நான் பாடினேன். இப்போ ஐ ஹர்ட் தட் அவருக்கு வந்து அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது அண்ட் அவரோட ஃபேவரட் சாங் இந்த பாட்டு அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். வாரி சென்றாய் பெண்ணை பார்த்து நின்றேன் கண்ணை இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க வந்து விஜய் ஆண்டனி கூட ஸ்டார்ட் ஆகி அந்த சர்க்கிள் மறுபடியும் அங்கே தான் முடிஞ்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு மேம்? நிறைய சாங்ஸ் நீங்கள் பாடுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். நிறைய புதுசா டேலண்ட் வருது. பீப்புள் வாண்ட் டு ட்ரை டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ். அது வந்து எல்லாமே மாறிடுச்சு இப்போ. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அடுத்து டக்குன்னு எங்களோட மைண்டுக்கு வர்றது வந்து இன்னைக்கும் நிறைய பேரோட ரிங்டோன்ஸ்ல ஒழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டு காதலிக்க நேரம் இல்லை. அதுல இருந்து வந்து என்னை தேடி காதல்ன்ற வார்த்தை அனுப்புனேன். இப்போ ஆல்ரெடி நீங்க சொல்லும் போதே சில சாங்ஸ் பாடும் போதே உங்களுக்கு சென்ஸ் பண்ணிடலாமா மேம் இந்த சாங் கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்ட்டு? அந்த பாட்டு வந்து சீரியல் பாட்டு. சோ அது எப்படி ரீச் இருக்க போகுது அப்படிங்கறது ஐ ஹேட் நோ ஐடியா. பட் பாட்டு பாடும்போது அது வந்து இந்த ஆபேரி அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் ராக பேஸ் பண்ண இருக்கிற ஒரு பாட்டு அது. அந்த பாட்டோட ராகம் வந்து. ஸோ அது அண்ட் இட் ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ராகம்ஸ். ஸோ ஓகே அந்த பாட்டு டியூன் அவர் சொன்னோடனே வந்து ஓ இது நம்மளுக்கு பிடிச்ச ராகமாச்சே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு ஃபேக்டரும் இருந்தது. பாட்டும் ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி பாட்டு. அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த சில பாட்டு பாடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மனசுல ஒரு திருப்தி வரும் தெரியுமா? ஆஹா! இந்த பாட்டு நம்ம பாடியிருக்கோம். ரொம்ப இவ்வளவு அழகான ஒரு பாட்டு நம்ம பாடியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து யூ தேங்க் தி யூனிவர்ஸ் ஃபார் கிவிங் யூ சச் அ சாங் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த பாட்டு வந்து ரொம்ப ஆ அது ஏன்னா ஒரு சீரியல் பாட்டுக்கு வந்து எந்த அளவான ஒரு ரீச் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. So, but anyway, I was very happy to sing that song and come. But it became a very big hit. நான் நெறைய டைம்ஸ் நெறைய ஈவென்ட்ஸ் போம்போது ஆடியன்ஸ்ல இருந்து நெறைய பேர் அந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு வந்து ரிக்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நைஸ் சூப்பர். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் தட் அந்த ஒரு டைட்டில்ல உங்களோட பேருமே வரல அப்படின்னு நீங்களுமே ஒரு இடத்துல ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆமா. இல்ல ஆக்சுவலி அந்த மாதிரி ஆ அது என்ன தெரியல. அது அது லக்கா என்ன ஐ டோன்ட் நோ வாட் டு கால் தட். அந்த மாதிரி குட்டி குட்டியா நெறைய விஷயம் வந்து எனக்கு வந்து மிஸ் ஆயிருக்கு. அ அந்த பாட்டுக்கு வந்து அந்த டைட்டில் கிரெடிட்ஸ்ல வந்து என்னோட பேர் நார்மலி வரும். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சீரியல் ரி அ அண்ட் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வீக்ஸ் தான் வந்து அந்த ஃபுல் டைட்டில் சாங் போடுவாங்க. அப்புறம் போக போக அத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சோ உங்களுக்கு வந்து எல்லா அந்த கிரெடிட்ஸ்ல இருக்கிற எல்லா நம்ம யூ வில் சிட் அண்ட் வாட்ச் நம்ம பேர் வரதா சி பிகாஸ் வி ஆர் பிளேபேக் சிங்கர்ஸ் நம்மளோட ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்மளோட வாய்ஸ நம்ம அங்க கேட்கறது மட்டும் இல்லாம, ஆப்வியஸ்லி நம்ம நேம் அது வரும்ல, ஸ்க்ரீன்ல பார்ப்போம்ல. சோ அது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்த வந்து நம்மளுக்கு குடுக்கும். சோ அந்த பார்ட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது, "என்னடா நம்ம பேரே வரலையே!" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் சார் கிட்ட சொன்னேன். அப்புறம் சார் வந்து அந்த டீம் கிட்ட வந்து கேட்டாங்க. இந்த மாரி சிங்கரோட பேரே வரல, கிரெடிட்டே குடுக்கல அப்டின்னா, தே செட் இட் இஸ் டூ லேட் டூ நவ் இன்க்ளூட் இட் நவ் அப்டின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆஃப்டர் அ ஃபியூ வீக்ஸ் அந்த சீரியல்ல வந்து அந்த பாட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஷார்டன் பண்ணி ஜஸ்ட் அப்டின்னு ஆரம்பிக்கும், அப்புறம் முடிஞ்சிடும். அப்டி சொல்லிட்டு அப்டி சீரியல் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்டிதான் வந்தது. ஸோ அந்த ஒரு வருத்தம் இருந்தது. பட் யா ஐ அம் ஹேப்பி. ஏன்னா வந்து இன் ஸ்பைட் ஆஃப் மை நேம் நாட் கம்மிங் அது வந்து அந்த பாட்டு வந்து யா நான் பாடியிருக்கேன். அது என்னோட லிஸ்ட்ல இருக்கு அப்டிங்கிறது நெறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். 2 லைன்ஸ் மேம் ப்ளீஸ். என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வின் மொத்த அர்த்தம் தருவேன். செல்லரிக்கும் தனிமையில் செத்துவிடும் முன் செய்தி அனுப்பு. ஓ, என்னிடத்தில் தேக்கி வைத்த ஆசை முழுதும் உன்னிடத்து கொண்டு வர தெரியவில்லை. காதல் அதை சொல்லுகின்ற வழி தெரிந்தால் சொல்லி அனுப்பு. ஓ, பூக்கள் உதிரும் சாலை வழியே பேசி செல்கிறேன். மரங்கள் கூட நடப்பது போல நினைத்து கொள்கிறேன்.
இன்று கப்பல் செய்து மழையில் விடுகிறேன். கனவில் மட்டும் காதல் செய்து இரவை கொள்கிறேன். ஆஹா! எகெயின் பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அண்ட் நிஜமா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த சாங் நீங்க ஏதாவது ஒரு கான்சர்ட்ல பாடணும். அத நாங்க லைவா கேட்கணும் அப்படின்னு எனக்குமே கண்டிப்பா அது ரொம்ப ஒரு ஆசை. ஏன்னா, இந்த பாட்டு எனக்கு ஒரு கான்சர்ட்ல பாடுன அந்த இதுவரைக்கும் பாடுனது கிடையாது. ஸோ கண்டிப்பா ஒரு அடுத்த கான்சர்ட்ல இந்த பாட்டு நான் ஐ வாண்ட் டு சிங் திஸ் அப்படின்னு இருக்கு. வித் சம் லிட்டில் பிட் ஆஃப் இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் ஒரு ஆலாப்லாம் போட்டு பாடணுங்கிற ஐடியா இருக்கு. யாஹ் மேம். வெயிட்டிங் மேம். ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் யுவர் அசோசியேஷன் வித் விஜய் சாரோட படத்துல அந்த கரிகாலன் சாங்கு கேட்கறதுக்கே பயங்கர ஃப்ரெஷ்ஷா அந்த ஒரு ஃபோக்ல ஒரு லவ் மாரி, சாரி மேம் டெர்ம்ஸ் எல்லாம் தப்பா சொல்லலாம், வெரி சாரி ஒரு சிங்கர் முன்னாடி. பட் இருந்தாலும் அந்த சாங் இன்னைக்குமே நாங்க கேட்கும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் என்னைக்குமே மைண்ட்ல. அண்ட் விஜய் சார் என்ன சொன்னாரு அந்த ரெக்கார்டிங்க்கு அப்புறம்? ரெக்கார்டிங்க்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு தெரியல. ஏன்னா அந்த அந்த பாட்டும் இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் சாங்ஸ் நான் பாடிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தது ஆடியோ லான்ச் நடக்கும்போது, இது ஆடியோ லான்ச்ல இந்த பாட்டு நீங்க பாடணும் அப்டின்னாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி எக்ஸைட்டிங் ஈவென்ட். ஏன்னா அது நல்ல ஒரு பெரிய ஈவென்ட்டா இருந்தது. ஸ்டேஜ் மேல போய் அந்த பாட்டு பாடுறதுக்கு ஆடியோ லான்ச்ல நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதுக்கு முன்னாடி அந்த மாரி நான் ஆடியோ லான்ச்ல பாடுனது கிடையாது. ஸோ ஓ! அது ஓ! ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆடியோ லான்ச்க்கு முன்னாடி நான் அந்த மாரி பாடுனது கிடையாது ஸ்டேஜ்ல ஆடியோ லான்ச்க்காக. அதனால தட் வாஸ் அ குட் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் அப்புறமாவும் அவரோட அந்த இது வேட்டைக்காரன், வேலாயுதம்ங்கிற படத்துலயும் எனக்கு ஒரு பாட்டு ஆ. நான் பாடினேன். ஸோ அப்போ ஐ ஹர்ட் தட் அவருக்கு ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப புடிச்சது. அண்ட் அந்த திஸ் திஸ் இஸ் வாட் ஐ ஹர்ட் தட் அந்த படத்துல அவருக்கு ரொம்ப அவரோட ஃபேவரைட் சாங் இந்த பாட்டு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் அதோட ஆடியோ லான்ச் போது அவர மீட் பண்ணேன். அப்போ அப்ரிஷியேட் பண்ணாரு. அந்த மாரி ஐ டோல்ட் ஹிம் சார் அந்த பாட்டும் நான் தான் பாடியிருந்தேன் அப்படின்னோன, "ஓ! எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க" அப்படின்னு சொன்னாரு. யாஹ்! எகைன் இப்ப சொல்லும்போது இந்த வேலாயுதம் அந்த மாயம் செய்தாயோ அதுவுமே கொஞ்சம் பெப்பியான அந்த லவ்லயே ஒரு வேற வெர்ஷனான ஒரு சாங் தான் இல்லையா? அண்ட் அது இன்னைக்குமே எங்களுக்குமே ரொம்ப பெர்சனல் ஃபேவரட்டான ஒரு சாங்கா தான் இருக்கு. அது ப்ளீஸ் மேம் ஒரு ஃபியூ லைன்ஸ் அந்த சாங் பாடுறீங்களா? மாயம் செய்தாயோ நெஞ்சை காயம் செய்தாயோ கொல்ல வந்தாயோ பதில் சொல்ல வந்தாயோ வாரிச் சென்றாய் பெண்ணை பார்த்து நின்றேன் கண்ணை ஏது செய்தாய் என்னை கேட்டு நின்றேன் உன்னை மாயம் செய்தாயோ நெஞ்சை காயம் செய்தாயோ கொல்ல வந்தாயோ பதில் சொல்ல வந்தாயோ. வாவ்! பியூட்டிஃபுல் மேம். நைஸ் சாங் அண்ட் அதான் மேம். இதுக்கப்புறமும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. ப்ளீஸ் சீக்கிரமா வாங்க. ஒரு கான்சர்ட்ல உங்கள வந்து பார்க்கணும். இந்த சாங்ஸ் எல்லாம் லைவா உங்களுடைய சாங்ஸ்க்கு உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இத நீங்க தேங்க் யூ. பாடணும். அந்த வைப் அப்படியே எங்களுக்கு வரணும். தேங்க் யூ சோ மச் அருண்யா. அடுத்த சாங் போறதுக்கு முன்னாடி ஐ திங்க் நீங்களும் விஜய் ஆண்டனி சாரும் ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. எங்ககிட்ட லவ் சாங்ஸும் நீங்க பாடியிருக்கீங்க. மெலடியா, அதிலேயே கொஞ்சம் ஃபோக்கா, இப்ப பாடுனது. அண்ட் அடுத்து வந்து ஃபங்ஷன் மோடுக்கும், ஒரு ஃபெஸ்டிவ் மோடுக்கும் நாங்க சாங் வச்சிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உத்தமபுத்திரன்ல இருந்து பாடுன அந்த சாங் இடிச்ச பச்சரிசி. அந்த சாங் வந்து இவ்ளோ பெரிய ரீச் ஆகும்னு நீங்க நினைச்சீங்களா மேம்? பிகாஸ் இன்னைக்குமே நெறைய ஃபெஸ்டிவ்ஸா இருக்கட்டும், மேரேஜ் ஃபங்ஷன்ஸ்ல இந்த சாங் வந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் எத்தன வருஷம் ஆனாலும். அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் சாங். ரொம்ப அழகான ஒரு பாடல். பட் அந்த அதுக்கப்புறம் நெறைய நீங்க சொல்ற மாரி அந்த நம்மளோட ஏன்னா இப்ப நம்மளோட நெறைய சவுத் இண்டியன் வெட்டிங்ஸ்லயும் இந்த சங்கீத் அந்த மாரிலாம் இப்போ இருக்கு இல்லையா? லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ். ஸோ இதுலலாம் நெறைய பேரு டான்ஸ் ஆடுறதுக்கு அண்ட் ஐ திங்க் அ ஒரு பழைய எங்கேயோ சிங்கப்பூர்லயும் எங்கேயோ நடந்த ஒரு கல்யாணத்துல அந்த பிரைட் உள்ள நுழையறாங்க. அப்பவே பேக்கிரவுண்ட்ல இந்த பாட்டு தான் போட்டு அந்த பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள அழைச்சுட்டு வர மாரியான ஒரு வீடியோலாம் பார்த்தேன் நான். ஸோ அப்பதான் தெரிஞ்சது. ஓகே இந்த பாட்டு இவ்ளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்னு. அப்ப நீங்க இந்தியால தானே மேம் இருந்தீங்க இல்லையா? அந்த சாங் எல்லாம். ஆமாமாமா. நான் ஒரு 2 1/2 இயர்ஸா தான் இங்க இருக்கேன் நான் ஆஸ்திரேலியால. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியால தான் இருந்திருக்கேன். மேம் அந்த சாங் ஒரு 2 லைன்ஸ் எங்களுக்கு மேம். இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க
மதுர மல்லியப்பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்குமப்பூ மயக்க தை மாசம் வந்துடுச்சு கால நேரம் செந்திடுச்சு ஜோடி ஒண்ணாயிடுச்சு மேள சத்தம் கேட்டுடுச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மணம் ஏறிடுச்சு மஞ்சள் நீரம் ஆயிடுச்சு தந்தன 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமும் மணக்க நைஸ் மேம். பயங்கர ஒரு சூப்பரான சாங். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இன்னும் ஃபங்ஷன்ஸ்ல எல்லாம் ஒலிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாங். ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கும். அந்த பாட்டோட யா. பிக்சரைசேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். விவேக் சாரோட நடுவுல அந்த ரியாக்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப ரியாக்ஷன்ஸ். இட்ஸ் நைஸ் டு வாட்ச் ஆல்சோ. ஆமா. பட் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து விஜய் ஆண்டனி சார் கூட ஸ்டார்ட் ஆகி அந்த சர்க்கிள் மறுபடியும் அங்க தான் முடிஞ்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு மேம்? பார்க்க முடியல. நெறைய சாங்ஸ் நீங்க பாடுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னாச்சு மேம்? என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியாது. டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். இப்போ உங்களுக்கு ஒரே சிங்கர் வந்து ரொம்ப வருஷம் பாடிட்டு இருந்தாங்க. அந்த மாரி இல்ல. இப்ப நெறைய புதுசு புதுசா டேலண்ட் வருது. பீப்பிள் வாண்ட் டு ட்ரை டிஃபரெண்ட் வாய்ஸஸ். உங்களுக்கு எவ்ரி டைம் ரியாலிட்டி ஷோஸ் வரும்போது, அதுலேருந்து ஒரு செட் ஆஃப் சிங்கர்ஸ் வராங்க. ஸோ த பிளேபேக் சிங்கிங்கோட அ அந்த ஒரு என்ன ஒரு முன்னாடி ஒரு அதுக்கான ஒரு ஒரு அ ஒரு இது இருந்ததோ, அது வந்து எல்லாமே மாறிடுச்சு இப்போ. உங்களுக்கு யூ வில் சிங் அ சாங் ஒரு ஹிட் இருக்கும். அதுக்கப்புறம் சம் சாங்ஸ் வரும். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் ஷோஸ் பண்ணுவோம். எதுலயாவது நான் இவென்ட்ல கெஸ்ட்டா கூப்பிடுவாங்க. உங்களுக்கு இல்லன்னா ஒரு ஷோக்கு ஏதாவது ஜட்ஜ் பண்ண கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தேர் வில் பி ஒரு பீரியட் ஆஃப் ஒரு ஒரு டல் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஒரு சாங் வரும். அது ஒரு ஹிட் ஆகும். அதுதான் வந்து ஒரு சிங்கரோட ஒரு யூ கேன் சே தட் இஸ் த லைஃப் ஆஃப் அ சிங்கர். பட் எவ்வளவோ சிங்கர்ஸ் இருக்காங்க. சோ மெனி டேலண்டட் சிங்கர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம பார்க்கும்போது, அவங்க அவங்களோட டேலண்ட் ஒரு அவங்கள பாடுனதுக்காக அவங்களுக்கு ஒரு பாடி ஆஃப் வொர்க்ன்னு அவங்க பாடியிருக்காங்க. அண்ட் தென் தட் இஸ் அ டைம். அதுக்கப்புறம் வந்து தேர் இஸ் ஒரு பீரியட் ஆஃப் ஆ ஒண்ணுமே படாத ஒரு பீரியடும் இருக்கு. அண்ட் அந்த மொமெண்ட்ல அவங்க வந்து எவ்ரிஒன் ட்ரைஸ் டு ரீஇன்வென்ட். நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணலாம். நம்ம வந்து மியூசிக் டைரக்ஷன்ல போலாம். நம்ம வந்து நெறைய கவர்ஸ் பண்ணி நம்ம போடலாம். அப்படின்னு எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு டூ சம்திங் தேர். முன்னாடி ஒரு இது இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு வந்து ஒரு ஃபீமேல் சோலோ ஒண்ணு இருக்கும். ஒரு மேல் இன்ட்ரோடக்ஷன் அதாவது ஃபீமேல் ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு சோலோ சாங் ஒண்ணு இருக்கும். அப்புறம் வந்து மேல்க்கு ஒண்ணு இருக்கும். அப்புறம் வந்து ஒரு டியூயட் இருக்கும். அப்படின்னு வந்து ஒரு இது வச்சு ஒரு பேட்டர்ன் ஒண்ணு வச்சிருந்தாங்க ஒரு ஒரு படத்துக்கு. இப்ப அப்படி கிடையாது. உங்களுக்கு நெறையா சாங் வந்து உங்களுக்கு பேக்கிரவுண்ட்ல வருது. அண்ட் ஃபீமேல் சிங்கர்ஸ் எவ்ளோ பாட்டு ஒரு ஆல்பம்ல பாடுறாங்க அப்படின்னு பார்த்தாலும், அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்போ ட்ரெண்டிங்கா ஒருத்தவங்க ஒரு பாட்டு பாடுறாங்களா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட் அடுத்தது வந்து ஒரு கப்பிள் ஆஃப் ஒரு ஒரு ஹிட் சாங்ஸ் அவங்க குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதே சிங்கர் வந்து இருப்பாங்களா இண்டஸ்ட்ரில, அவங்க நெறைய பாட்டு அவங்களுக்கு திருப்பியும் பாடுறதுக்கான வாய்ப்பு வரும்னா, அது வந்து இட்ஸ் நாட் அ கேரண்டி. திஸ் இஸ் த ட்ரூத். இது வந்து நம்ப வந்து ஏன் பாட மாட்டேங்கிறோம் அப்படின்னு இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து நான் மட்டும் இல்ல. ஐ திங்க் ஐ கேன் சேஃப்லி சே திஸ் ஃபார் அ லாட் ஆஃப் சிங்கர்ஸ் ஹூ ஆர் தேர் இன் த இண்டஸ்ட்ரி. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும்போது எல்லாருமே பாடறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பிளேபேக் சிங்கிங்க பொறுத்தவரைக்கும், ஆ இந்த சப்ளை டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சிங்கர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, உங்களுக்கு பாடுறதுக்கான வந்து அது வந்து கம்மியாயிடுச்சு உங்களுக்கு. ஒரு சோசியல் மீடியா பூம் அப்படிம்பாங்க தெரியுமா? யா. அந்த மாரியான ஒரு டைம்ல நான் நான் வந்த ஒரு டைம் நான் சொல்றேன். நான் என்னோட சேர்ந்து நெறைய சிங்கர்ஸ் அந்த டைம் நெறைய பேர் இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. இட் வாஸ் a நியூ வேவ் ஆஃப் நெறைய சிங்கர்ஸ் வந்து வெரி டேலண்டட் சிங்கர்ஸ். எல்லாருமே ரொம்ப டேலண்டட் சிங்கர்ஸ். பட் ஆ அப்போ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு அ ஒரு இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ஒண்ணுத்துக்கும் நம்ம சோசியல் மீடியால போட முடியும். ஓ! நான் இந்த இதுல பாடுனேன், அந்த இதுல பாடுனேன், இந்த ஷோல பாடுனேன். அண்ட் அதுவே வந்து ஒருத்தங்கள ஃபேமஸ் ஆக்கி விட்டுடும் இப்போ. ஒரு எக்ஸர்ப்ட் யாராவது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு போர்ஷன வந்து யாராவது வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுலேருந்து அந்த சிங்கருக்கு நெறைய வந்து விசிபிலிட்டி கிடைக்கும். அந்த மாரியான டைம் கிடையாது அது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து கான்சர்ட்ஸ்ல இஃப் அட் ஆல் முக்கியமா விஜய் ஆண்டனி சாரோட கான்சர்ட்ஸ்ல உங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம் மேம். கண்டிப்பா. எனக்கும் அது ரொம்ப ஆசை. ஏன்னா, இப்ப நான் சொல்றேன் தெரியுமா? நான் உங்களுக்கு எப்படி அந்த கிரெடிட் வரல அப்படின்னு சொன்னேன்ல. அந்த மாரி ஒரு ஒரு விஷயம் ஏன்னா கரெக்ட்டா ஐ மூவ்ட் அவுட் ஆஃப் இந்தியா. அண்ட் அந்த இயர்லேருந்து தான் நான் ஐ திங்க் 23ல பிகினிங் ஆஃப் 23 ஐ மூவ்ட். அண்ட் ஐ திங்க் சம்வேர் மிட்வே 23ல தான் அவர் வந்து அவரோட லைவ் கான்சர்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட்
நெறைய பேர் எனக்கு ஃபேன்ஸ் வந்து அ அண்ட் தேவ் சென்ட் மீ மெசேஜஸ். "ஏன் நீங்க ஏன் பாடல? நீங்க போய் பாடணும்ல." ஏதோ நான் பாட மாட்டேன்னு சொன்ன மாதிரி எனக்கு வந்து, "நீங்க ஏன் போய் பாடல? அவர் ஷோல உங்க உங்க பாட்டுலாம் அவ்ளோ ஹிட்டு. இல்ல உங்க பாட்டுலாம் வேற யாரோ பாடிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் பாடல?" அப்படின்னு வந்து நெறைய பேர் வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபாக்ட் ஒருத்தர் வந்து, "நான் வேணா அந்த ஆர்கனைசருக்கு வந்து இவென்ட் ஆர்கனைசருக்கு வந்து நான் கால் பண்ணி நான் கேட்கட்டுமா? அவங்களுக்கு நான் மெயில் அனுப்பட்டுமா? ஏன் உங்கள கூப்பிடல?" அப்படின்லாம் வந்து அந்த மாரிலாம் வந்து பீப்பிள் ஹேவ் ஆக்சுவலி காட் இன் டச் வித் மீ. ஆ பட் யாஹ் ஐ டிட்ன்ட் நான் இங்க வந்துட்டேன். ஐ குடன்ட் கெட் டூ சிங் இன் த கான்சர்ட். அங்க இருந்திருந்தேன்னா பாடியிருப்பேன். அண்ட் டெஃபினெட்லி தட் வுட் ஹவ் பீன் அ கிரேட். பட் ஐ அம் ஹியர் நவ். இப்ப என்ன என்ன பண்ண முடியும் இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாடுறதுக்கான இது வந்ததுன்னா, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போய் பாடுவேன். ஐ திங்க் இதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இப்ப இந்த சாங் வைரல் ஆனது, இட் இஸ் சம்வேர் இந்த யூனிவர்ஸ் வந்து அனுப்பிச்ச ஒரு மெசேஜா தான் ஐ திங்க் நாங்க பார்க்குறோம். நீங்க மறுபடியும் வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, வி விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க் யூ மேம். சோ மச். தேங்க் யூ சோ மச். நீங்க இது சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அப்படி நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். ஐம் கெட்டிங் டு மீட் ரெட் நூல் ஓட வியூவர்ஸ வந்து இது மூலமா சந்திச்சு, என்னோட ஜர்னிய நான் ஷேர் பண்ண முடிஞ்சது. அண்ட் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ரொம்ப நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.